Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் வச்சு ஒரு காரசாரமான கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பன்னீர் வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். பன்னீர் மஞ்சூரியன், பன்னீர் சீக் கபாப், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா மசாலா, பன்னீர் வந்து பட்டர் மசாலா, இதெல்லாமே வந்து ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வாங்க இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து வெஜ் புலாவ் வந்து செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் சீக்கிரமாக வெளியே கிளம்புறதுனால வந்து புலாவ் மட்டும் செஞ்சுட்டு என்ன வந்து பன்னீர் கிரேவி செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காரசாரமான ஒரு பன்னீர் கிரேவி ரெசிபி செய்யலாம். இந்த புலாவ் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ஊற்றி வந்து புலாவ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம இந்த ரெசிபி வந்து செய்யலாம். நம்ம கார்டனில் பச்சை மிளகா பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா. கருவேப்பிலை மரம் கூட பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இதுவும் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் கியூப்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பன்னீர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இதை பரட்டி எடுத்து வச்சுட்டேன்னா ஸ்கூல்லேருந்து பசங்க வந்த உடனே இதை ஜஸ்ட்டு வந்து சாட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கார்டன்லேருந்து எடுத்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. கொத்தமல்லி நம்ம கிரேவில போடுறதுக்கு தனியா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தயிர் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல அடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணல. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுல நம்ம கட் பண்ண பன்னீர் எல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதான் அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஏன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ரொம்ப கரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் வந்து நல்லா கலந்துருச்சு எண்ணெயில். இப்போ வந்து நம்ம பன்னீரை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஜஸ்ட் பன்னீரை வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி மசாலாலாம் கலக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கரிஞ்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மசாலா வந்து கலந்து வச்சுருங்க. கலந்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து இப்போ கொஞ்சம் சூடானா போதும். ரொம்ப நேரம் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணது ரெடி. ஒரு பிளேட்ல மாத்தி நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதே பேன்ல நான் கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீர்லயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில வாங்க மாட்டோம் நாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட் டைம்ல இல்ல வந்து அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆனச்சுன்னா உடனே வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி ஃப்ரெஷ் பேட்ச். ஸோ நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து ஒரு ரெசிபிக்கு இந்த வெங்காயம் தக்காளி தான் வந்து மெயின். அது எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதே போல வெங்காயம் தக்காளி கருகிராமும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு நான்ஸ்டிக் பேன்லயோ இல்ல நல்ல இரும்பு கடாயில அடிகனமான பாத்திரத்துல வந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து இன்னுமே நல்லா பொன்னிறமா வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். அப்போ வந்து ரெசிபிக்கு உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதை நம்ம வீட்லயே அரைச்சது, நம்ம குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் நல்லா காய வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதுல வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இதுவும் வீட்டில் அரைச்சது. இந்த காஷ்மீரி மிளகாய் வந்து வாங்கிட்டு நல்லா காய வச்சுட்டு அதை வந்து தனியாக அரைச்சி இது மாதிரி வச்சிருக்கோம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி பன்னீர்லயும் இந்த காஷ்மீரி தூள் தான் சேர்த்துருக்கோம். அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஸ்பைசஸ்க்கு நான் வந்து இப்போ கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் வந்து வாயில தட்டுப்பட்டா என் பொண்ணு வந்து கத்துவா. அதனால வந்து கரம் மசாலா தூளே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஆல்ரெடி தக்காளியும் தயிரும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அந்த கலவையை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லை நம்ம தயிர் சேர்த்துருக்கோனால அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தக்காளி வந்து நம்ம வதக்கி அரைக்கல, பச்சையா தான் வந்து சேர்த்துருக்கோம். அதனால தக்காளியோட அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ தக்காளியில ஒரு பச்சை வாசனை வந்து போயிடுச்சு கிரேவில இருந்து. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க எண்ணெய் அப்படியே லைட்டா பிரிஞ்சு வருது. அடிக்கடிக்கு ஓபன் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை வந்து இது உள்ள சேர்த்துடலாம். இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபைனலா கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா பன்னீர்லாம் உடைஞ்சிரும். இந்த பன்னீர் வந்து நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணது தான், நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுத்து வச்சிருந்தோம். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த கிரேவில ஒரு 2 to 3 minutes வந்து கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 minutes வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பன்னீர் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்பைசியான பன்னீர் கிரேவி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. புலாவ் கூட நான் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு வந்து லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.